நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாண்ட்விச், சிக்கன், கார்ன், அப்புறம் கபாப் அந்த மாதிரி விஷயம்லாம் grill பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நம்ம ஹோட்டல்ஸ்லேயும் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் தான் நம்ம பார்ப்போம், ப்ளஸ் வாங்கி சாப்பிடுவோம். பட் வீட்லேயே இந்த மாதிரி ஒரு கிரில்லிங் பேன் இருந்தால் சூப்பராக இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் grill செஞ்சு சாப்பிட்லாம். அதுதான் இப்போது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்டான இந்த இண்டஸ் வேலியோட காஸ்ட் அயர்ன் குக்வேர் கேட்டகரியில் நம்ம இன்றைக்கி grill பேன் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸ், குக்கிங் அண்ட் ஆஃப்டர் யூஸ் என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணுன்றதையும் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இவங்களோட பேக்கேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் எந்த ஒரு சின்ன டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இதை ஆர்டர் பண்ணலாமா அப்படி கேட்குறீங்க. பட் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சின்னதாக கூட உடையாமல் வெளியே ஒரு அவுட்டர் கவர், அதுக்கப்புறம் பபிள் ரேப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஒரு கவர் வச்சு தான் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கலாமா, நிறைய பேர் ஆன்லைனில் கூட வாங்கியிருக்க மாட்டீங்க, கடையில் போய் வாங்கணும் அப்படி தான் நினைப்பீங்க. பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதோட ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் பிரேமான்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் போட்ட காஸ்ட் அயர்ன் குக்வேர் வீடியோ, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் வீடியோ, இவங்களோட இருக்கிற எல்லா வீடியோஸுமே நான் வந்து ப்ராடக்டோட வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு என்னெல்லாம் டீட்டெயிலிங்காக மெயின்டெனன்ஸ் பற்றின டீட்டெயிலிங் வீடியோ திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக டேமேஜ் ஆகாமல் கொடுக்குறாங்க. இது நல்ல பெரிய பேனு. சாண்ட்விச்லாம் நீங்கள் பண்ணிங்க, ரெகுலராக ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிறீங்க, டெய்லி நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து இதில் ஒரே டைம் வந்து 4 சாண்ட்விச் வச்சிடலாம். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. உங்களுக்கு சைஸ் இப்போ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. 4 பீஸ் பெரிய ப்ரெட்டு 4 பீஸ் வைக்கலாம், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஒரே டைம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிடலாம், ஒரு ஆளுக்கு ஒரு செட்டுன்ற மாதிரி. இவங்க கொடுத்துருக்குற கேட்லாகில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவலில் ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் ஃபர்ஸ்ட் யூஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாங்க. நம்ம நார்மலாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அது நார்மலாக ஆயில் வச்சு அவங்க லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அது வச்சு லிக்விட் டிஷ்வாஷ் இல்லைன்னா சோப் டிஷ்வாஷ் பார் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சா போதும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ஒயிட் டவல் எடுத்து தொடச்சி அந்த ஈரத்தை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க. அப்புறமா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, சூடு நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் டைரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அடுத்து வந்து குக் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆயில் எப்போவுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறதும் நல்லது. அதுக்கப்புறமா உட்டன் ஸ்பேச்சுலாஸ் யூஸ் பண்ணுங்கள். இவங்கக்கிட்ட வந்து சைடில் வந்து உங்களுக்கு சூடாக இருக்குது பிடிக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிலிக்கான் ஹேண்டில் கூட இருக்குது, அது வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் குக்கிங் வந்து அது நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக கொஞ்சம் வெதுப்பாக சூடு இருக்கும்போது தண்ணியில் காட்டினீங்க அப்படின்னா அதோட எண்ணெய் பசையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு இந்த காஸ்ட் அயர்ன் வரும். இதோட ஃபினிஷிங் பார்த்துடலாம். பாருங்கள், எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இந்த மாதிரி பெண்டடாக கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ஒரு பவுல்லேருந்து இன்னொரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கொட்டாது. கிரில்ஸ் வந்து பாருங்கள் அப்படியே அழகாக வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே டைம் வந்து நீங்கள் ஒரு 4 போர்ஷன் குக் பண்ணுற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது பேனு. 2 ஹேண்டில் சைடில் வந்துடுது. அதுக்கப்புறமா போரிங் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க 2 சைடும் பாருங்கள். அது கொடுக்கறனால நீங்கள் சப்போஸ் வந்து அந்த லைட்டாக இருக்கிற அந்த சாஸோ இல்லை ஆயிலியாக இருக்கிற ஆயில் அந்த மாதிரி ஃபேட் இருக்கிறத வந்து ரிலீஸ் ஆகிறத நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா லைட்டாக இப்படி சாய்ச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு கொட்டாமல் இருக்கும். நல்ல வெயிட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்லிஸாக தின்னாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கிறனால உங்களுக்கு ஈவனாக குக் பண்ண முடியும். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயும் உங்களுக்கு ஹீட் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அடி பிடிக்காமல் ஈவனாக உங்களுக்கு ஃபுட்டை குக் பண்ணி கொடுக்கும். பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது.
உள்ள பேனோட கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது, வைடாக இருக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பிரேமான்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி க்ளீன் பண்ணுறதை நான் காட்டிடுறேன். நான் நார்மலாக ஸ்க்ரப்பர் ஒரு ஸ்பாஞ்சு ப்ளஸ் லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கிற மாதிரியான ஒரு நார் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நார்மல் சோப்பு டிஷ்வாஷ் பார் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஆயில் க்ரீஸ் மட்டும் போகிற மாதிரி யூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்டோரில் அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போதும் உங்களுக்கு டஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது க்ரில் பேனுன்றனால அந்த க்ரில்ஸ் எல்லாம் நான் வந்து லைட்டாக அதில் இருக்கிற க்ரீஸ் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க அந்த ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயிட்டிஷாக வருது. இவங்க வந்து ப்ரீ சீசன், இவங்களோட காஸ்ட் அயன் குக்வேர்ஸ் எல்லாமே ப்ரீ சீசன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து சீசனிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு டைம் வாங்கினீங்க அப்படின்னா இது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குக்வேர் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ரன்னிங் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் எந்த காஸ்ட் அயன் ஒரு அயன் குக்வேர் வாங்கினாலும். நிறைய பேர் காஸ்ட் அயனே காட்டுறீங்க, அயன் குக்வேரோட ரிவ்யூவும் கேட்குறீங்க. நான் வந்து கூடிய சீக்கிரம் அதுவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். காஸ்ட் அயனுக்கும் அயன் குக்வேர் இதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சீசன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுருங்க. அது லைட்டாக வந்து அந்த கொஞ்சம் ஆகும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கிளாத் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரத்தை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஸோ சூடாகி அந்த ஈரம்லாம் போய் உங்களுக்கு ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயில் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து மோஸ்ட்டாக கடலெண்ணெய் நான் தேய்ப்பேன். அது அவ்வளோ க்ரீஸியாக ஆகாது. வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் க்ரீஸியாக ஆகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இது தேய்க்கிறேன். நல்லெண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற அந்த இது இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். அந்த எக்ஸ்ட்ரா ஈரத்தை இப்படி தொடச்சி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படி இல்லை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் அப்படியே தேய்ச்சி விட்டுற போகிறேன்.